இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நேத்து நம்ம பார்த்திருந்த அந்த விஷயத்தோட கண்டினியூவா நம்ம பார்க்க போறோம். அதாவது இன்னைக்கு அதுலயே நம்ம எப்படி நம்மளோட ஒரு ஒரு லெவல் நம்மளோட வாழ்க்கையில நம்மளோட எனர்ஜி லெவல் எந்தெந்த இடத்துல எப்படி இருக்குங்கிறதும், இன்னைக்கு அந்த லெவல்லே டாப் மோஸ்ட் லெவலான அந்த இறைநிலை அளவை நம்ம எப்படி அடைவது, இந்த எனர்ஜி லெவல்ல நம்ம எந்த நிலையில இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதே டைம்ல அந்த இறைநிலை அளவை எப்படி நம்ம அடைவது, அது என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். எல்லாரும் அந்த இடத்துக்கு போயிட்டோம்னா நம்ம வாழ்க்கை நிறைய மாற்றங்களை கொடுக்க ஆரம்பிச்சிடும் இல்லையா? இப்போ பொதுவா ஒரு ஒரு 5 பேர் சேர்ந்து மலை ஏறுறாங்கன்னு வைங்க. ஒரு பெரிய உயரமான மலையில ட்ரெக்கிங் போயிட்டு இருக்காங்க. ஸோ அதில் ஒரு கேப்டன் இருக்காரு, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆள் இருக்காரு, அப்புறம் ஒரு 3 பேர் அவங்களுக்கு ஒரு புது புது இடமா இருக்குது. இந்த 5 பேர் சேர்ந்து மேலே போயிட்டு இருக்காங்க அப்படின்னா, இந்த 5 பேர்த்துக்கும் ஒரே மாதிரியான மனநிலை இருக்குமா? கண்டிப்பா இருக்காது இல்லையா? இந்த 5 பேர்த்துல மெயினா ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸும் ரொம்ப பழக்கமும் இருக்கிறவர் அந்த மலையை ரொம்ப சிம்பிளா ஏறி மேலே போயிட்டு இருப்பாரு. அவருக்கு அந்த மலைகள்ல இருக்கக்கூடிய முள்ளுகளோ அல்ல விலங்குகளோ அல்லது சின்ன சின்ன பூச்சிகளோ அவரை பெருசா பாதிக்காது. என்ன காரணம் அப்படின்னா, எந்தெந்த இடத்துல என்னென்ன இருக்குது, எப்படி அதை கடந்து போகணும் அப்படிங்கிற அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு இருக்கும். அதே மாதிரி ஒரு காடுனா எப்படி இருக்கும், அந்த காட்டில் நம்ம எப்படி இருக்கணும், என்னெல்லாம் ஒழுக்கத்தை அங்கே கடைபிடிக்கணும், எதையெல்லாம் செய்யலாம் எதையெல்லாம் செய்யக்கூடாது, எதையெல்லாம் தொடலாம் எதையெல்லாம் தொடக்கூடாதுன்னு அவருக்கு தெரியும். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸுனால அவர் உடம்புல ஒரு சின்ன காயம் கூட இருக்காது. அவர் களைச்சு போக மாட்டார், தொடர்ந்து நடந்து மேலே போயிட்டே இருப்பார். இதே இடத்துல அந்த கீழே கத்துக்கிறவர் ஒன்று ரெண்டு காயங்கள்லாம் அவர் அப்பப்போ ஆயிட்டே இருக்கும். ஏன்னா அவர் கத்துக்கிறாரு, இவருக்கு அசிஸ்டண்டா இருக்கிறார். இந்த புதுசா வந்திருக்கிறவங்களுக்கு அட்டை கடிக்கும், பூச்சி கடிக்கும், காய்ச்சல் வரும், குளிர் தாங்க முடியாது. அதே மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அந்த மேலே போகும்போது அவர் என்னெல்லாம் ஸ்ட்ரகிள் வருதோ, கால் வலிக்கும், கால் கட்டாயிரும், உடஞ்சு போயிடும். ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான விஷயங்கள் எல்லாமே அவங்களுக்கு தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா? அந்த புதுசா அதே மாதிரி தூரம் அவங்களால கணிக்க முடியாது. ரொம்பவுமே ஸ்ட்ரகிளாக ஃபீல் ஆவாங்க. அட்மாஸ்பியர் அவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிளாக தெரியும். அவங்களால அந்த காட்டை கடக்கிறது பெரிய டாஸ்காக தெரியும். சில இடங்கள்ல ரொம்ப குதிச்சுட்டு தேவையில்லாம அந்த ஒழுக்கத்தை கடைபிடிக்காம எதை எதெல்லாம் செஞ்சுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கையில இந்த ஒரு ஒரு லெவல்ல இருக்கிறவங்களும் ஒரு ஒரு மாதிரி வாழ்ப்பாங்க. இந்த புரிதல் இருக்கக்கூடியவர்கள் ஒரு ஆன்மீக அடிப்படை நல்ல சிந்தனையோட இருக்கிறவங்க அந்த மாதிரி இருக்கிறாங்க. நம்ம நேற்று சொன்ன மாதிரி தான் அந்த 50%க்கும் கீழே இருக்கக்கூடிய மக்கள் புதிதாக மலை ஏறக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. ஸோ அவங்க காலில் அடிபடும்னா அடிபடும், அவங்களுக்கு காயம் வருமானா வரும், அவங்களுக்கு அட்டை கடிக்குமானா கடிக்கும், எல்லா பிரச்சனையும் அவங்களுக்கு இருக்கும். அவங்க அதோட தான் பயணிப்பாங்க, அவங்க அதோட தான் அவங்க வாழ்க்கையை கடந்து செல்வாங்க. அது ஒரு கேள்விக்குறியா இருக்கிறது நிச்சயமா அங்கே கேள்விக்குறியா தான் இருக்கும். ஆனால் இதை கடந்து அத்தனை கிலோமீட்டரு சிம்பிளா அவர் மேலே ஏறி போறாருன்னா, இந்த பாதையை பல தடவை அதில் கடந்து அதில் இருக்கிற என்னெல்லாம் கஷ்டங்கள் இருக்கோ அதையெல்லாம் உணர்ந்து இது இப்படி தான் இருக்கணும், நம்ம இங்கே ஒழுக்கமாக. ஏன்னா காடுனாலே ஒழுக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம்.
அந்த மாதிரி தான் வாழ்க்கைனாலே ஒழுக்கம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி இதை எளிமையா கடந்து போற மனிதர்கள் இந்த உலகத்துல ஒரே பர்சன்டேஜ் தான் இருக்கிறாங்க. 99% மக்களுமே வந்து இந்த மனநிலையாலும் எனர்ஜியாலும் சக்தியாலும் பல கட்டத்துல தான் இருக்காங்க தவிர பல ஒரு ஒரு ஸ்டேஜில் தான் இருக்காங்க. எல்லா மனிதர்களும் அந்த ஒரு இறைநிலையில வந்து இல்லவே இல்லை. இறைநிலையில இருக்கக்கூடியவர்கள் வந்து 1% தான் இருக்கிறாங்க. அவங்க வாழ்க்கை தான் ஃப்ளோல போகுது. அப்போ இந்த ஒருத்தர் வந்து இறைநிலை அடைந்தாலுமே அவர் தொடர்ந்து இறைநிலையில இருக்க முடியாது. ஒருத்தர் வந்து 50% கடந்தாலுமே தொடர்ந்து 50%ல் இருக்கிறது வந்து கஷ்டம். என்ன காரணம்னா அந்த ஒரு 70-80% அளவுக்கு நம்ம வந்து நம்மளோட இறைநிலையை அடைஞ்சாலும் நமக்கு வரக்கூடிய அந்த கோபம், தாபம், பிரச்சனை, அந்த மன அழுத்தம் இதெல்லாம் வரும்போது நம்ம என்ன ஆகும்னா திரும்ப பழைய மாதிரி அந்த லோ எனர்ஜிக்கு தள்ளப்பட்டுருவோம். அப்போ இது என்னன்னா, உங்களுக்கு ஒரு காய்ச்சல் வந்ததுன்னா நீங்கள் லோ எனர்ஜிக்கு போயிடுவீங்க. ஒரு சளி பிடிச்சதுன்னா லோ எனர்ஜிக்கு போயிடுவீங்க. சளி பிடிச்சாலும் இது நன்மைக்கு. இது வந்து அந்த சளிகள் வந்து நம்ம உடம்புலேருந்து நெஞ்சிலிருந்து வெளியேறிட்டு இருக்குங்கிறத புரிதல் வர்றதுக்கு இறைநிலை வந்து தெளிவாக இருக்கணும். மனநிலை வந்து தெளிவாக இருக்கும். அந்த தெளிவு நமக்குள்ள இருந்துச்சுன்னா நம்மனால அந்த இறைநிலையிலேயே இருக்க முடியும். இல்லை அந்த சளி பிடிச்சி 1 வாரம் 10 நாள் 1 மாசமே ஆனாலும் உங்களுக்கு அந்த பதட்டம் வறுமையானால் நீங்க வந்து திரும்ப 50% கீழே போயிடுவீங்க. அப்போ உங்களுக்கு என்ன ஆகும்? எது நன்மை, எது நன்மையாக நடக்குது, எது தீமை, எது தீமையை உருவாக்குதுன்னே உங்களுக்கு தெரியாது. அந்த மாதிரி ஒரு மனநிலையில வாழ்றது இந்த ஃப்ளோ லைஃப், அதாவது வாழ்க்கை வந்து அப்படியே ஒரு மிதவை மாதிரி மிதந்துட்டு போயிட்டே இருக்கும். இந்த உலகமே வந்து நமக்காக எல்லா விஷயத்தையும் செஞ்சுட்டு இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு தோணல் ஏற்படும். இப்போ நமக்கு வந்து ஒரு நிகழ்வு நடக்கணும்னு நினச்சா நமக்கு என்ன நம்ம நினைக்கிறோமோ அதை எதிராக இருக்கிறவங்க செய்வாங்க. நமக்கு என்ன ஃபேவர் அங்கே வரணுமோ அவங்களே போய் சிக்கிக்குவாங்க. இந்த மாதிரி ஒரு நிலை வந்து அவங்களா ஏற்படுத்திட்டே இருப்பாங்க. நம்ம வாழணும், அவ்வளோதான். அது நம்ம எப்படி வாழணும் அப்படின்னா, லிவிங் இன் எ ப்ரெசன்ட். லிவிங் இன் எ ப்ரெசன்ட். நம்ம இன்றைய நாளில் நம்ம வாழணும். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இன்றைய நாளில் நம்ம வாழ்றது அப்படின்னா கடந்த காலத்தோட எந்த விதமான தாக்கமும் நமக்கு இருக்கக்கூடாது. அதே மாதிரி நம்மளுடைய ஃப்யூச்சரை பற்றிய கவலைகள் நமக்குள்ள இருக்கக்கூடாது. அப்போதான் லிவிங் இன் ப்ரெசன்ட். நம்ம தொடர்ந்து வந்து நம்மளோட வாழ்க்கை என்ன நடக்க போகுது, ஃப்யூச்சர் என்னவா மாறப்போகுது, நம்ம என்னவா இருக்க போகிறோம் அப்படிங்கிற அந்த கவலை, நம்மளோட ஒரு கோல் செட் வந்து நமக்கு தேவை. அது உழைக்கிறதுக்காக, வாழ்றதுக்காக கோல் செட் அவசியம் இல்லை. வாழ்க்கையை வாழணும், சந்தோஷமா வாழணும். எல்லா நிலையிலும் சந்தோஷமான மனநிலையில் இருக்கும். துக்கமானாலும் கவலையானாலும் சங்கடம் வந்தாலும் கோபம் வந்தாலும் என்னதான் உங்களுக்குள்ளார வந்து நிறைய மன அழுத்தங்களை ஏற்படுத்தினாலும் நீங்க அந்த எல்லா இடங்கள்லையுமே நீங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு நீங்க கத்துக்கணும். அதுதான் வந்து அந்த அடுத்த கட்ட இறைநிலையை நோக்கி நம்ம பயணிக்கிறது. இது தெரியாம தான் நம்ம வந்து நம்ம ஒரு தடவையும் ஒருத்தருக்கும் நம்மளோட ரியாக்ஷனை, நம்மளோட உணர்ச்சிகளை அவங்களுக்கு காமிச்சுக்கிட்டே இருக்கிறோம். அப்போ என்ன ஆகுதுன்னா நம்ம திரும்ப அந்த 50%க்கு கீழே அந்த ஒரு ட்ரைனிங் இல்லாத மலை ஏறுற மனிதராக மல்லு கட்டிட்டு உட்காந்துரும். வாழ்க்கையை கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம் நம்ம, இல்லையா? இப்போ ஒரு இசையமைப்பாளர் வந்து ஒரு இசை அமைக்கிறாரு. ஒரு மெஜிஷியன் அவங்க வந்து மியூசிஷியன் வந்து அவர் வந்து ஒரு பாட்டை வந்து பதிவு செய்கிறாரு அப்படின்னா
அந்த பாட்டு வந்து இந்த உலகத்துல வேற யாரும் அதுக்கு முன்னாடி கேட்காத ஒரு அற்புதத்தை வந்து அவர் வந்து உருவாக்குறார் இல்லையா? அவரோட கற்பனையில இருக்கக்கூடிய அந்த நிகழ்வை ஒரு கற்பனையிலேயே வைக்காம அதை வந்து ஒரு நிஜமாக மாத்துறாரு. ஒரு விஞ்ஞானி வந்து ஒரு பொருளை புதுசா கண்டுபிடிக்கிறாரு அப்படின்னா அவர் வந்து அவரோட கற்பனையில அவரோட கனவுகள்ல இருக்கக்கூடிய ஒரு பொருளை நிஜமாக மாற்றுறார். இந்த மாதிரி ஒரு விஷயத்த நம்ம நிஜமாக மாற்றுவது அப்படிங்கும்போது அது வந்து ஒரு அற்புதமான இறைநிலை. அது எல்லாத்துக்கும் அது வந்து கிடைக்கும்னு சொல்ல முடியாது. அப்ப நிறைய பேர் வந்து நிறைய முயற்சிகள் செஞ்சு அவங்க எப்படியாவது வந்து ஒரு சக்சஸ் பண்ணணும்னு ரொம்ப தலைகீழா நிக்கிறாங்க. ஆனா அவங்க வாழ்க்கையில அந்த சக்சஸ் வந்து கிடைக்கிறது இல்லை. அப்ப இந்த சக்சஸ் கிடைக்கணும் அப்படின்னா அந்த மனிதன் யார் வந்து ஒரு விஷயத்த முதல்ல செய்யறாங்களோ அவங்க தான் வந்து அந்த இடத்த தொடுறாங்க. யார் வந்து இந்த உலகம் கேட்காத ஒரு இசையை வந்து கொடுக்குறாங்களோ அவங்க தான் அந்த இடத்த வந்து தொடுறாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம மனிதர்கள் வந்து இறைநிலை அப்படிங்கும்போது இந்த மாதிரியான ஒரு புதுமையான நிகழ்வை இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அவங்களுடைய சிந்தனைகளும் அவங்களோட பார்வைகளும் அவங்களுடைய நடவடிக்கையும் முழுக்க முழுக்க அந்த இடத்தை நோக்கி பயணிக்கக்கூடியதாக இருக்கு. அவங்க எந்த அளவுக்கு வந்து அதுல ஆர்வமா அந்த விஷயத்த வந்து தெளிவா அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸா அந்த நிகழ்வை வந்து செய்யறாங்கன்னு பாருங்க. உங்களால அந்த மாதிரி ஒண்ணு செய்ய முடியுமா? சாதாரண மனிதரால ஒரு புது விதமான, ஏன்னா யாரோ செஞ்சதை நம்ம செய்வோம், யாரோ பாடினதை நம்ம பாடுவோம், யாரோ மியூசிக் பண்ணதை நம்ம மியூசிக் பண்ணுவோம். சுயமா ஒரு பாட்டை ஒரு மியூசிக்கை உங்களால உருவாக்கணும் அப்படின்னா அது எல்லாத்தினாலையும் முடியாது. அதனாலதான் எவ்வளோ இசையமைப்பாளர்கள் வந்தாலும் ஒரு சிலர் வந்து சுட்டி காட்டுற அளவுல இந்த உலகத்துல வாழ்றாங்க. ஒரு மனுஷனோட பெயர் புகழ் அப்படிங்கிறது அந்த மனிதனோட வாழ்க்கையை வைத்து நிர்ணயிக்கப்படுது. எல்லாத்துக்கும் அந்த பேரும் புகழும் கிடைக்குமா அப்படின்னா அது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. என்னன்னா இந்த இறைநிலை சக்தியை அடையக்கூடியவங்க, அந்த ஆற்றலை வந்து உணரக்கூடியவங்க, அந்த ஞானத்தை வந்து அடையக்கூடியவங்க எப்பவுமே வந்து ஒரு மிக சரியான நபர்களாக எப்பொழுதுமே ஒரே மாதிரியான நிலையில எப்பவுமே வந்து அந்த முழு சக்தியோடையே வாழக்கூடியவர்கள். அந்த முழு சக்தியை எப்பவுமே அவங்களுக்குள்ளார நிலைநிறுத்தக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அப்ப அந்த மாதிரி அந்த அவங்களோட சக்தியை நிலைநிறுத்தும் பொழுது அவங்க வந்து ஒரு பரவச நிலை இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசியும் அனைத்து மக்களுக்கும் அன்பை பரப்பக்கூடியவராக இருக்கிறாங்க. அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஜீவ சக்தி அது வந்து முழுக்க முழுக்க இந்த பூமியில இருக்கக்கூடிய ஒரு மனுஷனையும் போய் தொடும் அளவுக்கு அவங்களுடைய அந்த அன்பை பரப்பக்கூடியவர்களாக மாறுறாங்க. எப்ப வந்து அந்த அன்பை வந்து இந்த உலகம் முழுவதும் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் அவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய, அவங்கள பார்த்தாலே ஒரு பயங்கரமான சக்தி, அவங்கள தொட்டாலே ஒரு பயங்கரமான பூரிப்பு, அவர்கள் வந்து தொட்டாலே அவர்கள் நினைத்தாலே அவங்களுடைய உடல்ல இருக்கக்கூடிய நோய்கள் வந்து குணமடைகிறது, அவங்க வந்து ஜஸ்ட் டச் பண்ணாலே ஒரு நோய் குணமாகிறது. இந்த மாதிரியான ஒரு இறைநிலை சக்திக்கு எல்லா மனிதர்களும் டிராவல் பண்ண முடியாது. ஏன்னா ஆசிலேட்டடா இருக்கு. உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா நீங்க உடனேயே சாதாரண மனிதனை மாதிரி சிந்திச்சுட்டா நீங்க திரும்ப அந்த இறைநிலையிலிருந்து ஜீரோக்கு போயிடுவீங்க. உங்களோட சக்தி வந்து முழுக்க முழுக்க கீழே போயிடும். அந்த சக்தி கீழே போகும்போது உங்களால
அந்த நிலையில இருக்க முடியாது. அந்த முயற்சியை ஒரு 70% வரைக்கும் எல்லா மனிதர்களும் முயற்சி செய்றாங்க. அப்போ அந்த 70% எங்க அப்படின்னா, ஒரு அளவுக்கு பணம் வரக்கூடிய ஒரு நிலை, இல்லைன்னா ஒரு வீடு கட்டிட்டோம், ஒரு கார் வாங்கிட்டோம், தேவையான விஷயங்கள் நமக்கு இருக்கு, ஒரு 4 பேர்த்துக்கு அட்வைஸ் கொடுக்கலாம், நிறைய அனுபவங்கள் கிடைச்சிருச்சு, அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நிலை. இல்லைன்னா உட்கார்ந்து தியானம் பண்றது, 10 பேர்த்துக்கு இலவசமா ஏதாவது செய்யறது, யாருக்கெல்லாம் உதவிகள் செய்யறது, நிறைய மக்களுக்கு உணவு கொடுக்கறது, இதுக்கெல்லாம் தகுதியான சில இடங்களை மனிதன் அடையும் போது அவன் இறைநிலையோட ஒரு மாய பின்மைக்குள்ளர போயிடுறாங்க. ஆனா உண்மையில அவங்க அதை அடைஞ்சிட்டாங்களான்னா அடைஞ்சிருக்க மாட்டாங்க. அவங்களுக்குள்ள ஒரு திருப்தியும் ஒரு சந்தோஷமும் அளவா ஏற்பட்டிருக்கும். இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு சின்ன பிரச்சனை வரும்போது டப்புன்னு கீழே வந்துடுவாங்க. அவங்களோட எனர்ஜி லெவல் முழுசா குறைஞ்சிரும். பழைய மாதிரியே கோபக்காரங்களாக, ரொம்பவுமே ஆக்ரோஷமானவர்களாக மாறிடுவாங்க. ஒரு பெரிய மக்கள்லாம் மதிக்கக்கூடிய ஒரு இடத்துல இருப்பாங்க. ஆனா அவங்க ரொம்ப ஆக்ரோஷமா இருப்பாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, அந்த இறைநிலையோட எல்லா அளவுகோலும் அவங்களுக்குள்ள வந்துருச்சு. ஆனா அவங்க இறைநிலையை அடையலை. அதுதான் ப்ராப்ளம். அப்ப என்ன ஆகுதுன்னா, அந்த இறைநிலைக்கு போகாம அவங்க திரும்ப இங்கேயே சஞ்சாரிக்கிறாங்க. அப்போ இந்த 50% அந்த ஒரு 90%க்குள்ளார சுத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த நிலைகள் எங்கெல்லாம் என்னென்ன ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களோட ரியாக்ஷன்ஸ் எல்லாம் மாறிக்கிட்டே இருக்கும். அப்பப்போ கீழே வருவாங்க, அப்பப்போ மேலே போவாங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க நிறையவே இருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே இன்னைக்கு சம்டைம்ஸ் மேடையில் பேச்சாளராக இருக்கலாம், செலிபிரிட்டிஸாக இருக்கலாம், பெரிய ஹீரோவாக இருக்கலாம், இந்த உலகத்தில் மக்களுக்கு நல்ல விஷயத்த எடுத்து சொல்லக்கூடிய நல்ல கோச்சாக இருக்கலாம், நல்ல ஒரு ட்ரைனராக இருக்கலாம், அதே மாதிரி கட்சி தலைவராக இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு பெயர் இருக்கக்கூடிய, ஒரு நிலை இருக்கக்கூடிய, ஒரு பொசிஷன்ல இருக்கக்கூடிய எல்லா அந்த எல்லா நிலைகள்ல இருக்கக்கூடிய ஒரே மாதிரியான அந்த வெற்றியை தொட்ட சில மனிதர்கள். ஆனா அவங்க எல்லாம் இறைநிலைக்கு போயிடுவாங்களா அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டம்தான். இது கோஸ் அண்ட் எஃபெக்ட்னு சொல்றாங்க. ஒரு விளைவு என்றால் அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. ஒரு நிகழ்வு நடக்குது அப்படின்னா அதுக்கு அந்த நிகழ்வு அது நடந்தாதான் நடக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறது. அதாவது நான் நிறைய யோகா செஞ்சாதான், நான் நிறைய மெடிடேஷன் பண்ணாதான், நான் நிறைய தியானம் பண்ணாதான் நான் அந்த நிலைக்கு போவேன்னு நினைக்கிறது. ஆனா அது ஒரு பொய்யான ஒரு பிம்பம். அது உண்மை கிடையாது. ஒரு இறைநிலையில இருக்கிறவங்களுக்கு தியானம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, யோகா பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, எக்ஸசைஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க 24 மணி நேரம் உட்கார்ந்து தவம் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. என்ன காரணம்னா நீங்க இறைநிலையில இருக்கிறீங்க. இறைநிலை இல்லாத மனிதர்கள் தான் அதை அடைவதற்காக இந்த யுக்திகளை முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி எப்படியாவது நம்ம வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியுமான்னு எப்படி சாதாரண மனிதன் 50%லிருந்து வெளியே வரக்கு துடிக்கிறானோ அதே மாதிரி தான் இந்த இறைநிலைக்கு முன்னாடி இருக்கக்கூடியவர்களும் அதை தொடுவதற்காக நிறைய பயிற்சிகளை செஞ்சு துடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ இவங்க 80%ல இருந்தாலும் 50%ல இருந்தாலும் என்ன செஞ்சிட்டு இருக்காங்க? ஒரே மாதிரி வேலையை தான் செஞ்சுட்டு இருக்காங்க. இது நமக்கு சரியாகணும், இது உண்மையா இருக்கணும் அப்படின்னா ஆக்சுவலா இது எப்படின்னா, ஒரு காதலனும் காதலியும் ஒரு பார்க்லயோ இல்லை தனிமையிலையோ உட்கார்ந்து அவங்க ஒரு திருமணத்துக்கு முன்னாடி, திருமணத்துக்கு அப்புறம் சொல்லிடக்கூடாது, அது அந்த மாதிரி இருக்காது. அதனால திருமணத்துக்கு முன்பு அந்த இணை பிரியாத ஒரு அன்பு இருக்கக்கூடிய அந்த காதல்ல அவங்க 2 பேருமே வயப்பட்டு அந்த பூரிப்புல அவங்க இருக்கிறதா இருந்தா
இந்த நேரம் காலம்ங்கிறது அவங்களுக்கு தெரியுமா? தெரியாது இல்லையா? அவங்க எவ்வளோ மணி நேரம் அந்த பீச்சில் உட்கார்ந்து இருந்தாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. அவங்க அவங்களோட எவ்வளோ மணி நேரம் ஃபோன்ல பேசுறாங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது. அவங்கள பொறுத்த வரையிலும் ஃபோனு எடுத்த மாதிரி தான் இருக்கும், அதை உடனே வச்ச மாதிரி தான் அவங்க ஃபீல் ஆவாங்க. இன்கேஸ் அவங்க வந்து ஒரு தொடர்பு அற்ற நிலையில இருந்துட்டா அவங்களுடைய ஒரு ஒரு நொடியுமே 1 மணி நேரமா அவங்களுக்கு ஃபீல் ஆகும். அந்த பிரிவு வந்து ஒரு மிகப்பெரிய தூரமான நேரமாக மாறும். ஒரு நிமிஷத்தை 1 மணி நேரமா கணக்கு போடுவாங்க, 1 மணி நேரத்தை 1 நிமிஷமா கணக்கு போடுவாங்க. ஸோ அந்த காதலரோட மனநிலையில இருக்கக்கூடிய நேரம் அப்படிங்கிறது உண்மையா? ஒரு மாயையாக மாறுது இல்லையா? நேரம்ங்கிறதே ஒரு பொய்யான ஒரு விஷயமாக மாறுது. இதுதான் இறைநிலைங்கிறது. இந்த இறைநிலைங்கிற இடத்துல நேரங்காலங்கிறது இல்லை, ஒரு கால அளவுங்கிறது இல்லை. ஏன்னா நீங்க அந்த இடத்துல இருக்கும்போது, பூரிப்புல இருக்கும்போது உங்களோட மனநிலையில நீங்க ஒரு 1 மணி நேரம் இருக்கிறீங்க, 2 மணி நேரம் இருக்கிறீங்க, 5 மணி நேரம் இருக்கிறீங்க, நீங்க என்னவா இருக்கிறீங்கன்னு உங்களுக்கே தெரியாது. அதே டைம்ல வந்து அந்த இதை வந்து இல்லாம இருக்கும் பொழுது உங்களுக்கு அந்த ஒரு நாளோட வாழ்க்கை வந்து ரொம்ப கடினமான வாழ்க்கையா உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஸோ எப்பவுமே நமக்குள்ளார நம்மளோட எனர்ஜியை வச்சுக்கிட்டே அந்த ஃபீலை நமக்குள்ளேயே வச்சிருந்தோம்னா நமக்கு வந்து ஒரு நாள் வந்து ஒரு நாளாக இருக்காது, ஒரு வாரம் வந்து வாரமாக இருக்காது, ஒரு நாளாக மாறிடும். ஒரு மாசம் வந்து நமக்கு ஒரு வாரமாக மாறும், அந்த வருஷம் வந்து மாசமாக மாறும். அப்படியே நம்மளோட வாழ்க்கை வந்து ரொம்பவுமே வந்து ஒரு நேர கால அளவுகளில் போய் இல்லாத ஒரு நிலைக்கு வந்துடுவோம். அப்போ தினசரி வாழ்க்கை அப்படிங்கிறதே அங்கே இருக்காது. மொத்தமா அந்த உடலுக்கு தேவையான நிகழ்வுகளை செய்து இந்த பூமியோட சுழற்சிக்கும் அந்த காலங்களுக்கும் தகுந்த மாதிரி வாழக்கூடிய மனிதர்களாக இருப்பாங்க. ஸோ அப்போ என்ன ஆகும்னா அவங்களுக்கு இரவு இல்லை, பகல் இல்லை இல்லையா? அவங்களுக்கு உறக்கம் இல்லை, ஊன் இல்லை, அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு தள்ளப்படுறாங்க. அந்த மாதிரி ஏன்னா அந்த பிரபஞ்ச சக்திங்கிறதுக்கு வந்து எந்த தேவையுமே இல்லாத ஒன்று. உங்கள்ட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கும்? ஊன் இல்லை, உறக்கம் இல்லை, தேவையில்லை. இதுதான் பிரபஞ்ச சக்தி அப்படிங்கிறது. ஸோ நம்மளும் அந்த இடத்துக்கு வரும்போது கால அளவுகோல் இருக்காது, உணவோட தேவை வந்து பெருசா இருக்காது. இந்த மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய நிறைய இச்சைகளோ அல்லது அந்த செயல்பாடோ பெருசா இருக்காது. அந்த வாழ்க்கை பூராமே வந்து அன்பை வந்து வெளிப்படுத்தக்கூடிய ஒரு மனநிலையில அவங்க வாழ ஆரம்பிப்பாங்க. அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா தங்களோட வாழ்க்கையில இந்த பூமியில வாழ்றதுக்கான என்னெல்லாம் அவங்களுக்கு தேவையோ, என்னெல்லாம் அவங்க நினைக்கிறாங்களோ அந்த எல்லாமே அவங்களுக்கு அருளப்பட்டு கொண்டே இருக்கும். அவங்களுக்கு என்னெல்லாம் தேவை இருக்குதோ அதையெல்லாம் அவங்க தேடி வந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரியான ஒரு மனநிலையில ஒரு அழகான ஒரு ஃப்ளோல வாழ்றது தான் வாழ்க்கை. இன்னைக்கு யோகி நான் வந்து அப்படி இப்படின்னெல்லாம் சொல்லிட்டு என்னென்னமோலாம் செய்கிறாங்க. பட் அந்த முயற்சி அந்த இதெல்லாம் வந்து அவங்க அதை நோக்கி பயணிச்சாலும் அவங்களோட அந்த லெவல் எங்கே இருக்காங்க அப்படின்னா அது வந்து மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஏன்னா உனக்கு இச்சையோ ஆசையோ உனக்குள்ள இருந்தா, நேரமோ காலமோ பகலோ இரவோ உனக்குள்ள இருந்தா நீ அந்த இடத்துக்கு அடையவே முடியாது. அதையெல்லாம் கணக்கு போடக்கூடிய மனிதனாக இருந்தால் மனிதனாக சாதாரணமான வாழ்க்கையை தான் வாழ முடியும். அதை கடக்கக்கூடிய மனிதர்கள் 1% தான் கடந்திருக்காங்க. யாரெல்லாம் அதை வந்து அடைஞ்சிருக்காங்கங்கிறத நம்மளால சொல்ல முடியாது இல்லையா? அப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்களுடைய மனநிலையில சந்தோஷம், மகிழ்ச்சி, அது மட்டும் இல்லை நகைச்சுவை உணர்வும் அவங்களுக்குள்ளார இருக்கும். அந்த வாழ்க்கையில பாருங்க எந்த விதமான ஃபீல்மே இல்லாம
எந்த விதமான மன எதிர்பார்ப்புகளுமே இல்லாத, இந்த உலகத்துல வாழ்றதுக்கான காரணங்களே இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழும் பொழுது அவங்களுக்குள்ளார சந்தோஷம் மகிழ்ச்சி மட்டும் இல்லை, நகைச்சுவை தன்மையும் அவங்களுக்குள்ளார ஏற்பட ஆரம்பிக்கிறது. அந்த நிலையில தான் அந்த பிரபஞ்ச சக்திய அவங்க உணர ஆரம்பிக்கிறாங்க. இங்க இருக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளுமே ஒரு மாயை, அது எல்லாமே ஒரு பொய் பிம்பம் அப்படிங்கிறத அதை அவங்க உணர்றாங்க. எப்போ காலம் இல்லை நேரம் இல்லைன்னு வந்துருச்சோ, இங்க நிகழக்கூடிய எல்லா நிகழ்வுகளுமே ஒரு பொய் பிம்பம் தான். ஏன்னா நம்ம வாழ்ந்த வாழ்க்கை இந்த கிளாஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இதுல ஜாயின் பண்ணலான்னு நீங்க நினைச்சது திரும்ப அந்த நிகழ்வுக்குள்ளார உங்களால போக முடியாது. ஏன்னா அது இறந்த காலத்துக்கு போயிருச்சு இல்லையா? இறந்த காலத்துக்கு போயிருச்சு. அப்போ நிகழ்காலம் இப்ப இருக்குது. இனி இது முடியறது நம்மளுடைய ஃபியூச்சர். அதுவும் நம்ம அதை பத்தி கவலைப்படவோ நேரமோ காலமோ இல்லை அப்படின்னா, பிரசன்ஸ் இப்போ நம்ம இந்த பிரசன்ட் டைம்ல என்னவா இருக்கிறோமோ அதுதான் உண்மை. இந்த நிமிஷம் உங்க மனசுல என்னெல்லாம் ஓடிட்டு இருக்குதோ, எதையெல்லாம் நீங்க சிந்திச்சுட்டு இருக்கிறீங்களோ அதுதான் நீங்க. உங்களுக்குள்ள வன்மம் இருக்குமே ஆனால் நீங்க அந்த லெவல்ல இருக்கிறீங்கன்னு அர்த்தம். உங்களுக்குள்ள இப்ப சந்தோஷம் இருக்குமானால் நீங்க அந்த லெவல்ல இருக்கிறீங்கன்னு அர்த்தம். நம்ம எந்தெந்த இடத்துல என்னென்ன பிஹேவியர்ல நம்ம இருக்கிறோமோ நம்ம அந்த லெவல்ல இருக்கிறோம்னு அர்த்தம். அப்ப நீங்க 50% கீழே இருக்கிறீங்களா மேல இருக்கிறீங்களா? 70% கீழே இருக்கீங்களா மேல இருக்கீங்களா? இல்ல இந்த 50ல இருந்து 100க்குள்ளார சஞ்சரிச்சுட்டு இருக்கீங்களா அப்படிங்கிறது நீங்க தான் டிசைட் பண்ணணும். அப்ப இந்த நிலையை நம்ம மாத்தணும் அப்படின்னா நம்மளோட மனநிலையும் நம்மளோட பயிற்சியும் நம்மளோட மனமும் இறைநிலையை நோக்கி பயணிக்கக்கூடிய அந்த இடத்தை நம்ம அனுபவிக்க ஆரம்பிக்கும். அந்த ஒரு மெயினான நிலையை நம்ம அடையறக்கு முயற்சி செய்யணும். அப்பதான் அந்த உண்மையான அந்த ஆற்றலை நம்மனால உணர முடியும். அந்த ஆற்றலை உங்களால உணர முடியாததுக்கு காரணம் என்னன்னா, நீங்க உங்களோட லெவல்ல கீழே இருக்கிறீங்க. அந்த லெவல்ல கீழே இருக்கிறனால தான் உங்களால் அந்த இடத்துக்கு வர முடியாம ரொம்பவுமே கஷ்டப்பட்டுட்டு அந்த 50%லேருந்து வெளியே வரணும். அதுவே ரொம்ப கடினமான நிகழ்வு. ஏன்னா உங்களுக்கு கம்ஃபர்ட் ஜோன் அப்படிங்கிற ஒரு இடம் அந்த 50%க்கு உள்ள இருக்குது. எப்போ 50%லேருந்து வெளியே வரீங்களோ ரிஸ்க் ஃபேக்டர் அதிகமாக மாறுகிறது. ஏன்னா ஒழுக்கமா இருக்கும். ஒழுக்கமா இருக்கிறதுனா ரொம்ப கஷ்டம். ஏன்னா அங்க நிறைய கேள்விகள் இருக்கும். 50%க்கு கீழே இருந்தா ஒரு கேள்வியும் இல்லை. எப்படி வேணாலும் நம்ம வாழ்ந்துக்கலாம், யாரை வேணாலும் என்ன வேணாலும் பேசலாம், எப்படி வேணாலும் நடந்துக்கலாம். நமக்கு அந்த அந்த வாழ்க்கை கலீஜி சொல்லுவாங்கல்ல சென்னையில், அந்த மாதிரி தான். அந்த மாதிரி ஒரு கஜபஜான ஒரு லைஃப். ஸோ அதில் அந்த ஏற்றத்தாழ்வுகள் மேன்மை குறைவு எல்லாமே இருக்கும். அதில் அந்த ட்ரெக்கிங்கில் சொன்னேன்ல, முத அந்த மலையில் ஏறும்போது பயங்கர பூரிப்பா அதை போய் பிக்கிறது இதை போய் பிக்கிறது, இது என்ன செடின்னு பார்க்கறது, எல்லா வேலையும் செஞ்சுட்டு போவாங்க. ஸோ அந்த அதில் அவங்களுக்கு என்னெல்லாம் ஆகும் அப்படின்னா, நிறைய காயம் போடும், நிறைய பிரச்சனை இருக்கும். அதையெல்லாம் தாங்கிக்குவாங்க. அந்த பிரச்சனைகளை எல்லாம் அவங்களே தாங்கிக்குவாங்க. ரத்தம் வடிஞ்சிட்டே இருக்கும். ஓ நான் வெற்றி வெற்றி அங்கே போயே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டு இருப்பான். ஆனால் அவனுக்கு தெரியாது நிறைய தப்பு பண்ணிட்டு இருக்கான்னு அவனுக்கு புரியாது. ஏன்னா அவன் இன்ஸ்பைரிங்காக அந்த இடத்துல இருக்கிறான், மோட்டிவேட்டடாக இருக்கிறான். ஸோ அந்த மோட்டிவேட்டடாக இன்ஸ்பைரிங்காக இருக்கிறனால அவனுக்கு தெரியாது அவன் என்ன தப்பு பண்ணிட்டு இருக்கான்னு. அவன் உடம்புல ரத்தம் வடியுதுன்னு அவனுக்கு புரியாது. அதுதான் இந்த சாதாரண மனிதனோட வாழ்க்கை.
அப்ப அவன் என்ன பண்றான்னா திரும்ப திரும்ப அந்த தப்பை வந்து செஞ்சுக்கிட்டு அதை என்னன்னு புரியாம ஏன் அவன் அந்த மாதிரி காயம் அடைகிறான், இது அடைய வேண்டிய அவசியமே கிடையாதுங்கிறது கூட புரியாம அந்த காயத்தோடையே வாழ்ந்துட்டு இருப்பான். தனக்கு வந்து ஒரு துக்கம் வருது, சங்கடம் வருது, கவலை வருது, இழப்புகள் வருது அப்படின்னா இது நம்ம கடந்து போய் தான் ஆகணும். இன்னைக்கு நம்ம போயிடுவோம், நமக்கு அப்புறம் வர்றவங்களுக்கு நம்ம இந்த கவலை, துக்கம், சங்கடம், எதிர்பார்ப்புல வந்து நம்ம கொடுப்போங்கிறது அவனுக்கு புரியல. ஏன்னா இன்னைக்கு வந்தவங்க நாளைக்கு நம்ம போயே ஆகணும். இந்த பூமி வந்து நமக்கு நிரந்தரம் இல்லை. அப்போ நாம வந்து ஒரு நிறைய காரணங்களும் நிறைய எதிர்பார்ப்புகளும் அந்த சங்கடங்களும் இழப்புகள் மீது இருக்கக்கூடிய மிகப்பெரிய தாக்கம் அது என்னன்னா மனிதனோட ஆசை வந்து உச்ச கட்டத்தில் இருக்குது. அதனாலதான் இழப்புகள் வந்து சங்கடமாக தெரிகிறது. எப்ப வந்து இழப்புகளை வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனம் வருதோ அப்பவே நீங்க வந்து கரெக்ஷன் ஆகுறீங்கன்னு அர்த்தம். நீங்க தெளிவாகிறீங்கன்னு அர்த்தம். ஏன்னா இழப்புகள் உண்மையானது. இழப்புகள் உண்மையானவை. அது இல்லாம நம்மளால வாழவே முடியாது. ஏன்னா நீங்களும் இன்னொருத்தருக்கு ஒரு பெரிய இழப்பு தான் ஒரு கட்டத்தில். அதை நீங்க ஏற்படுத்திட்டு தான் இந்த பூமியிலிருந்து போக போறீங்க. ஸோ இது தொடர்ந்து நிகழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. அதனால நமக்கு என்ன சந்தோஷம் இருந்தாலும் சரி, என்ன கஷ்டம் இருந்தாலும் சரி, என்ன பிரச்சனைகள் நம்மளை வந்து தொடுமையானாலும் சரி, அதை தைரியமா ஃபேஸ் பண்ணக்கூடிய, அது என்னங்கிறத பார்க்கக்கூடிய மனநிலை வந்து நமக்கு இருக்கணும். அதனால டிப்ரெஷன் ஆகக்கூடாது நம்ம. ஸோ அந்த மாதிரி தான் ஒரு சாதாரண மனிதன் வந்து அப்படித்தான் வாழ்ந்துட்டு இருக்கிறான். அந்த இறைநிலை அடையணும், இது எல்லாமே ஒரு மாயை, இது எல்லாமே வந்து ஒரு பொய் பிம்பங்கள் அப்படிங்கிற ஒரு நிலையை வந்து நம்ம உணரும் போது நம்ம வந்து நம்ம வாழ்க்கை, அதாவது அந்த அறிவியல் ஞானத்தை கடந்து ஒரு மெய்ஞான நிலைக்கு வந்து நம்ம மாறுறது இல்லையா? சாதாரணமான ஒரு சராசரியான ஒரு நிலையிலிருந்து, அந்த ஆற்றலிலிருந்து, அந்த பெர்சன்டேஜிலிருந்து நம்ம வாழ்க்கையை மாத்துறது. அப்போ அதுல என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா ஹியூமனிட்டி இருக்கும், தனித்தன்மை இருக்கும் இல்லையா, சந்தோஷம் இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும், பரவச நிலை, தன்னிலை அடையும் நிலையை வந்து நீங்க அடைஞ்சிருப்பீங்க. அதாவது இதுல வந்து தேங்க்யூ, எல்லாம் காஃபி சாப்பிடுங்க. பேரானந்தம், மோட்சம், அதை அடையக்கூடிய, இப்போ ஜாப்பனீஸ்ல சொல்லணும்னா சட்டோரி, அந்த மாதிரியான ஒரு ஆழ் மனநிலைய நம்ம வந்து உணர்றது. அந்த மனசுல ஒரு நம்மளுடைய ஆழ் மனதோட ஆக்டிவிட்டீஸை வந்து உணர்றது, அந்த மாதிரி ஒரு நிகழ்வு அது. அதாவது நம்ம எதை நாம பார்க்குறோமோ, எதை வந்து நம்ம உணர்றோமோ, அதை ரெண்டையுமே உண்மைதான், அது ரெண்டும் ஒண்ணுதாங்கிறத உணர்றது. அதான், அதாவது நம்ம காண்பது வேறு, காண்பவர் வேறு அப்படிங்கிற ஒரு நிலை போய் நம்ம காண்பதையும் காண்பவரையும் ஒன்றாக உணர்வது. இந்த நிலை வந்து இது உங்களுக்கு சிம்பிளா புரியணும்னா நம்மளுடைய அட்வான்ஸ் கிளாஸ்ல உங்களுக்கு வந்து அந்த நீங்களும் உங்களுடைய எக்கோவையும் நீங்க உணரக்கூடிய ஒரு நிலை, அப்படிதான் அதை வந்து சிம்பிளா சொல்லணும்னா சொல்லணும். ஸோ அந்த நம்ம காணக்கூடிய இந்த வாழ்க்கைக்கும் நமக்குள்ள ஒண்ணு இருந்து அது வந்து நம்மளை வந்து பார்த்துட்டு இருக்குது. நம்மளுடைய உள்ள இன்னொரு உணர்வு, இன்னொரு சக்தி நமக்குள்ள இருக்குது. அந்த சக்திய உணரக்கூடிய நிலையில நம்ம வாழ்றது. எப்ப வந்து நம்ம நமக்குள்ள இருக்கிற சக்தியை நம்ம உணர ஆரம்பிக்கிறோமோ
அப்பதான் நம்ம வந்து நம்ம வாழ்க்கையில நம்ம எங்க இருக்கிறோங்கிற நிலையே நமக்கு வந்து புரிய ஆரம்பிக்கும். நம்ம யாருங்கிறது, நமக்கு உள்ள என்னவா நம்ம இருக்கிறோங்கிறத நீங்க தெளிவு பெறணும். அப்ப எப்ப வந்து நமக்கு உள்ள என்ன இருக்குங்கிறத நாம வந்து தெளிவு அடைகிறோமோ, அப்போ ஆட்டோமேட்டிக்கா உள்ள இருக்கிறதும் வெளியே இருக்கிறதும் ஒண்ணுதான் அப்படிங்கிறத நம்ம வந்து உணர முடியும். அந்த உணர்வுகள் வரும் பொழுது அது ரெண்டுமே சமநிலையில பிரயாணம் செய்ய ஆரம்பிக்குது. அந்த சமநிலைக்கு வரும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா உங்களோட இறைநிலைய நீங்க போக ஆரம்பிக்கிறீங்க. ஒரு ஒன்னஸ் அப்படிங்கிற ஒரு இடத்த வந்து நாம அடைகிறோம். நம்மளுடைய நோக்கம், எதிர்பார்ப்பு எதுவுமே இல்லாத ஒரு நிலை, ஒரு வெற்றிட நிலை. அதாவது எனக்கு இது வேணும், அது வேணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி இருக்கணும், எல்லாம் மிகப்பெரிய நிறைய விஷயங்களை வந்து நம்ம ஏத்துக்கிட்டு அதை வந்து நம்ம தலையில வச்சுட்டு நடக்கிற அந்த நிலை போய் ஒரு வெற்றிட நிலை. வெற்றிட நிலைனா அங்க எதுவுமே இல்லை. என்ன நடக்கணுமோ, என்ன நிகழணுமோ, என்ன ப்ரெசன்ட் டேஸ்ல நமக்கு வேணுமோ அது எல்லாமே ஒரு ஃப்ளோல நமக்காக இந்த உலகமே சுத்துற மாதிரியான ஒரு நிலைக்கு நம்ம தள்ளப்படக்கூடிய ஒரு இடம். அப்படி நம்ம அந்த இடத்துக்கு வந்துட்டோம்னா, அந்த வெற்றிடத்துக்கு வந்துட்டோம்னா, அந்த வாழ்க்கை தான் ஒரு டிவைன் லைஃபை வந்து நமக்கு கொடுக்க ஆரம்பிக்கும். அந்த வெற்றிட நிலையை அடையிறது தான் அந்த பெர்சன்டேஜ், 1%. அந்த 1% ஆஃப் பீப்புள் எப்போ வந்து அந்த வெற்றிடத்தை அடைகிறாங்களோ அவங்க அந்த மோட்சத்தை நோக்கி, அந்த இறை நிலையை நோக்கி பயணிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ நீங்கள்லாம் வந்து முயற்சிகளை செஞ்சுட்டு இருக்கக்கூடியவங்க. அப்போ எனக்கெல்லாம் இது கிடைக்காதா, நானெல்லாம் அங்கே போக முடியாதானா? நிச்சயமா போக முடியும், ஆனால் அது போக முடியாது. ஏன்னா உங்களுக்கு நிறைய இங்கே கடமைகள் இருக்கு, நிறைய உங்களை சுற்றி வேலைகள் இருக்கு. உங்களை சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் 50% தான் இருக்கிறாங்க. ஸோ அந்த இடத்தையெல்லாம் நம்ம கடந்து அந்த நிலைக்கு வரும் பொழுது தான் நம்மளால் அங்கே போக முடியும். ஒன்றா நமக்கு நிறையா கொஞ்சம் வயசாயிருக்கணும், நம்மளோட பொறுப்புகள், கடமைகள், தேவைகள் இதை வந்து கடந்துருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு நம்ம தள்ளப்படும் பொழுது மேபி நீங்கள் வந்து ஒரு நல்ல செலிபிரிட்டியாக கன்வெர்ட் ஆகிருக்கும். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களும் உங்களை விரும்பக்கூடிய இடத்துக்கு நீங்கள் போயிருக்கணும். ஸோ இதெல்லாம் நமக்கு நடக்குமா? சாதாரண மனிதர்களுக்கு இது வந்து நிகழுமா அப்படின்னா நிகழும், நிகழ வைக்க முடியும். அதுக்கு தான் நம்மளோட அட்வான்ஸ் கோர்ஸ். ஸோ நான் அதை பெருமைக்காக சொல்லலை, அதை உணர்ந்தனால சொல்கிறேன். இந்த ஒரு மிகப்பெரிய புரிதலை நமக்கு கொடுக்கறதும் அந்த இடத்த உணர வைக்கிறதும் உங்களுக்கு நீங்களே செய்யக்கூடிய தவறுகளுக்கு ப்ரெசண்ட்டில் அப்பப்போ என்னென்னங்கிறத தண்டனைகள் கொடுக்கப்படுறதும் அதை அனுபவிக்கிறதும் இதுக்கு கிடைக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் உணர்றதும் எல்லாமே எங்கே இருக்குன்னா இங்கே தான். அந்த ப்ரெசண்ட் லைஃப்பில் நீங்கள் என்ன அனுபவிக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் இருக்கு. அப்போ அந்த இடத்த நம்ம அடையிறதுங்கிறது அப்படி தான். அப்போ அந்த வழிகாட்டுதலும் அதை கற்றுக்கிறதுலையும் நம்ம மாற்றத்தை ஏற்படுத்துறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நம்மளுடைய அந்த பேசிக் கிளாஸில் நீங்கள் நிறைய விஷயம் கற்று வச்சுருக்கீங்க, உங்களுக்கு நிறைய விஷயம் தெரியும், நிறைய நிகழ்வுகள் வந்து நீங்கள் ஒரு ஆத்மார்த்தமாக செஞ்சு நிறைய ரிசல்ட் எடுத்திருக்கீங்க. இந்த நிலைகள் எல்லாமே வந்து நம்ம எதை நோக்கி பயணிக்கிறோம் அப்படின்னா இந்த 50%-லிருந்து நம்மளோட எனர்ஜி லெவலை வெளியே கொண்டு வரக்கு, அந்த இடத்திலிருந்து உடைச்சு நம்ம வேற இடத்துக்கு போறக்கு, அந்த 70, 80, 100 தொடர்றதுக்கானது தான் நம்மளோட அட்வான்ஸ் கோர்ஸ். ஸோ உங்களை நீங்கள் உங்களுக்கு உள்ளார ஒன்று இருக்குங்கிறத உணரக்கூடிய நிலை.
அந்த நிலையை வந்து தெளிவா நீங்க அடையும் போது படிப்படியா அது உங்களை சரிப்படுத்த ஆரம்பிக்கும். அந்த உணர்வுகளுக்கு நீங்க மரியாதை கொடுக்கும் பொழுது, அதை வந்து ஏற்றுக்கொள்ளும் பொழுது உங்க நிலை வந்து கொஞ்சம் கொஞ்சமா மாற்றப்படும். உங்களுடைய கர்மா வந்து அழிக்கப்படும். உங்களுடைய பாஸ்ட் லைஃப் இல்லாம பண்ணப்படும். அதெல்லாம் கடந்து நீங்க ஒரு தூய்மையான நிலையில எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு சமநிலையில வாழ ஆரம்பிக்கும் போது தான் நம்ம வந்து அந்த டிவைன் நிலைக்கு, அந்த லெவலுக்கு நம்ம கன்வெர்ட் ஆக முடியும். எஸ், ஓகே. இது என்னன்னா, உன்னை கடந்து உள்ளே செல். அங்க யார் இருக்காங்கன்னா கடவுள் இருக்கிறார். எப்போ நீ வந்து உன்னை கடந்து உனக்கு உள்ள போக முடியுமோ அங்கதான் இறைநிலை இருக்கு. அப்ப உன்னை கடப்பது அப்படிங்கிறது என்ன? இந்த பூமியில உங்க மனசுல இருக்கக்கூடிய இச்சைகள், ஆசை, எதிர்பார்ப்பு, காரணங்கள் இல்லையா? அப்படி பட்டியல் போட்டோம்னா ஒரு 500 பட்டியல் போடலாம். ஏன்னா இதையெல்லாம் அடக்கணவன் தான் மனுஷன். தவறுகள் செய்யக்கூடியவர் மனிதர் இல்லையா? கோபம், தாபம், சங்கடம், துக்கம், கவலை, பிரச்சனைகள், அவங்களுடைய பகை, அந்த மாதிரி நிறைய நிகழ்வுகள் வந்து உள்ள வச்சிருப்பாங்க. ஒரு பொருள் வந்து ஒரு கட்டத்துல விலையே இருக்காது. அந்த பொருளுக்காக அவர் உயிரை கொடுப்பார். ஆனா அந்த அன்னைக்கு அந்த நிலையை கடந்து வேற நிலைக்கு வரும்போது அது மொத்தமா விலையே இல்லாம போயிடும். அப்போ ஏதாவது ஒரு பொருளுக்கு இந்த உலகத்துல விலை இருக்குதா அப்படின்னா விலையே கிடையாது. ஆனா நம்ம என்ன பண்றோம்? அதுக்காக போராடிட்டு இருக்கிறோம். அதை அடையறக்காக என்ன செய்ய முடியும்னு சொல்லி தத்தளிச்சுட்டு இருக்கிறோம். ஆனா அது ஒரு லெவல்ல இருந்து இன்னொரு லெவலுக்கு நீங்க டிராவல் பண்ணிட்டா உங்களுக்கு அது தேவைப்படாத குப்பையா போயிடுது. அப்ப எல்லாமே பொய், மாயை, ஒரு கண்கட்டி வித்தை மாதிரி தான் இந்த உலகம். காலம் மாறும் மாதிரி நம்ம இந்த உலகத்துல நம்மளுடைய எதிர்பார்ப்புகளும், ஆசைகளும், இச்சைகளும் மாறிக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு நம்ம எதிர்பார்க்கிறது நாளைக்கு நம்ம எதிர்பார்க்க மாட்டோம். அது உங்களுக்கு தேவையில்லாத ஒரு பொருளா இருக்கும். ஆனா நீங்க அதுக்காக ரொம்ப போராடி இருப்பீங்க. ஒரு கட்டத்துல அதே பொருளை தூக்கி நீங்க வெளியே வீசிடுவீங்க. யாருக்காக உங்களோட வாழ்க்கையில உயிர் நினைச்சு நீங்க வாழ்ந்தீங்களோ அந்த உயிரே உங்ககிட்ட கேள்வி கேட்கும். அப்போ அந்த நாள்ல வந்து நீங்க மொத்தமா உடைஞ்சு கீழே விழுந்துருவீங்க. இதுதான் இயல்பான மனிதனோட வாழ்க்கை. அப்போ இந்த மாதிரியான இச்சைகளையும், இந்த மாதிரியான அந்த சின்ன சின்ன சுகங்களையும், சின்ன சின்ன அர்த்தமில்லாத நிகழ்வுகளையும் நம்ம மனசுக்குள்ள வச்சுட்டு வாழ்ந்துட்டு இருந்தோம்னா என்னைக்கு அது உடையுதோ அப்போ சுத்தமா நீங்க இல்லாம போயிடுவீங்க. நீங்க பிலோ 50க்கு போயிடுறீங்க. அப்ப அந்த நிலைகள் எல்லாமே நம்ம வந்து மாத்தி அமைக்கும் பொழுது, அது சரியாகும் பொழுது, அதை உணரும் பொழுது நம்மனால என்ன ஆகுதுன்னா, என்ன நிகழ்ந்தாலும், என்ன நடந்தாலும், யார் துரோகம் செஞ்சாலும், யார் உங்களை கஷ்டப்படுத்தினாலும், எப்பேற்பட்ட துரோகத்தை செஞ்சிருந்தாலும் உங்களால என்ன பண்ண முடியும்? மன்னிக்க முடியும் இல்லையா? மறக்க முடியும். அவங்கள ஏத்துக்கொள்ள முடியும். அவங்களுக்கு இந்த உலகம் பூரா நம்மளோட அன்பை பரப்ப முடியும். நன்றியை வந்து வெளிப்படுத்த முடியும். அந்த மாதிரி ஒரு நிலைக்கு நம்மளால பயணிக்க முடியும். இதுதான் அந்த இறை நிலைய, அந்த கடவுளை நெருங்கி நம்ம போகக்கூடிய ஒரு இடம், ஒரு மனநிலை. அது எல்லாத்துக்கும் எல்லாரும் முழுமையா கிடைக்கணும் அப்படிங்கிறத நம்மளோட முயற்சி. அந்த முயற்சியை தான் தினசரி நான் செஞ்சிட்டு இருக்கிறேன். அந்த இடத்துக்கு உங்களை கொண்டு போய் சேர்த்தணும் அப்படிங்கிறதுக்காக. அந்த முயற்சியில நீங்க எல்லாரும் இணைஞ்சிருக்கிறீங்க. அது ரொம்ப பெரிய சந்தோஷமான நிகழ்வு. இதை இன்னும் ஆயிரம் ஆயிரம் மக்களுக்கு நீங்க கொண்டு போய் சேர்த்தணும். அது உங்களோட கடமை. நீங்க அந்த கடமையை மறந்துருக்கிறீங்க. நீங்க என்ன செய்யணுங்கிறது கூட வந்து
உங்களுக்கு இன்னுமே புரியல. நம்ம ஒரு கடமை, ஒரு பொருள் நம்ம கையில கிடைச்சிருக்குது. இதை 100 பேத்துக்கு கொண்டு போய் கொடுக்கணுங்கிற அந்த ஒரு இயல்பான, இது ஒரு அன்பை பிரதிபலிக்கக்கூடிய, நீங்க இறைநிலையை அடையக்கூடிய ஒரு இடங்கிறதே உங்களுக்கு புரியல. அதனாலதான் நீங்க இன்னும் அந்த 50%த்துக்குள்ளேயே இருந்து கஷ்டம், துக்கம், கவலை, பிரச்சனை, சண்டை, கோபம், பகை எல்லாத்தையும் வச்சுட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. ஸோ அந்த அடிப்படையிலிருந்து நீங்க வெளியே வரணும்னா நீங்க கத்துக்கிட்ட விஷயத்த தெளிவா கத்துக்கணும். இந்த கத்துக்கிட்டது மட்டும் பத்தாது, இதை நீங்க 100 பேத்துக்கு சொன்னாதான் நீங்க வளருவீங்க. உங்க மனநிலை மாறும். புரியுதுங்களா? நீங்க அந்த இறை நிலைய, அந்த அன்பை நமக்குள்ளாரையே மறைச்சு வச்சோம்னா உங்ககிட்ட அன்பே இல்லைன்னு அர்த்தம். தானே உண்மை. உங்களுக்கு ஒரு பொக்கிஷம் கிடைச்சிருக்குது. நீங்க வீட்டுல 4 பேர் இருக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு நல்ல காஜு கத்திரி கிடைச்சிருக்குது சாப்பிட்றதுக்கு, 1/2 கிலோ. யாருக்குமே கொடுக்காம நீங்களே சாப்பிட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? நீங்க இருக்கிறது 4 பேர், உங்க கையில ஒரு டப்பா நிறையா நல்ல விலை உயர்ந்த முந்திரி பருப்புனால் செஞ்ச அந்த ஸ்வீட் இருக்குது உங்க கையில. ஆனா நீங்க யாருக்குமே கொடுக்கல, நீங்களே உட்காந்து தின்னுட்டே இருக்கீங்க. உங்களோட மனநிலை என்ன? அது புரியுதா உங்களுக்கு? எதை நம்ம செய்யாம இருக்கோம்னு புரியுதா? அப்ப அந்த 3 பேத்துக்கு நீங்க துரோகம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு புரியல நம்ம என்ன கடமையை செய்யணும்னு உங்களுக்கு புரியலன்னு அர்த்தம். இறைநிலையை நோக்கி நீங்க பயணிக்கலைன்னு அர்த்தம். ஸோ அதை எல்லாரும் செய்யணும். எல்லாத்துக்கும் இது போய் சேரணும். இந்த நிலைகளை அவங்கள உணர்த்தணும். இந்த கோவப்படக்கூடிய, சங்கடப்படக்கூடிய, இந்த சைக்காலஜிக்கலாக நிறைய டிசீஸ் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களையும் நம்ம காப்பாற்றணும். அது நம்மளோட கடமை. அது எஸ். உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய சந்தேகங்கள், உங்களுடைய கேள்விகள், இல்லைன்னா இந்த கிளாஸை பற்றி ஏதாவதெல்லாம் பேசலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் சார். அஸ்லாம். சொல்லுங்கம்மா. நேற்று கிளாஸ் முடிஞ்சு அட்வான்ஸ் கிளாஸ் முடிஞ்சிட்டு அப்ப தூங்கினேன். ம். தூங்கின பிறகு அவள இறந்தவங்க ஒருத்தர் மாதிரி வந்தாங்க. ஏ. நேபர்ஸ் ம். அது எனக்கு மேலெல்லாம் டயர்டா இருக்குன்னு சொல்றேன். ம். செல்றேன். அப்ப காலை கொஞ்சம் விடுங்க. அப்ப யாரும் ஊண்டி இருந்து அவங்க எல்லாம் வாங்கம்மா, நான் உனக்கு ஊண்டி விடுறேன் அப்படின்னு என்ன இந்த திஷ்டி இதாக்கி ஊதுறாங்க காலுக்கெல்லாம். ம். அதோட இதாக்கிட்டேன். எஸ். பரவாயில்ல. நல்ல நல்லாவே ஃபீல் ஆயிருக்கிறீங்க. நல்ல சேஞ்சஸ் உணர்ந்திருக்கிறீங்க. பெரிய ஒரு விஷயம்தான். ஓகே. சார், ஜெயஜி சார், வாழ்க வளமுடன் சார். வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. இன்னைக்கு சொன்னது நல்லா புரிஞ்சுது சார். ஆல்ரெடி நம்ம ரியலைஸ் பண்ணிட்டு அது ஏறுறோம் இறங்குறோம் ஏறுறோம் இறங்குறோம் இதே மாதிரிதான் சார் போயிட்டு இருக்கு. ஏ. ஆனா ஒரு ஒரு காலகட்டத்துல முன்ன மகரிஷியோட மெடிடேஷன் ரேக்கில எடுத்த பிறகு நம்மளே உக்காந்து ஒரு 5 நிமிஷம் சும்மா ஹீல் பண்ணாவே பாடி ஃபுல்லா எனர்ஜி ஃப்ளோ ஆகுறது, எங்கன்னா பெயின் இருந்தா குறையிறது, அந்த அளவுக்கு தான் சார் அதுவே தானா நடந்துட்டு இருந்தது. ஏ. நீங்க சொன்ன மாதிரி இப்போ நம்ம ஏதாச்சும் வேற ஒரு இதுக்குள்ள போகும்போது அந்த எனர்ஜி மறுபடியும் லோ ஆகுது. மறுபடியும் நம்ம இந்த கிளாஸ் வந்த பிறகு ஹையஸ்ட் எனர்ஜியா தான் இருக்கும்னு தெரியுது. இருந்தாலும் இந்த கடமைகள்னு சொல்லும்போது அதை நிறைவேற்றக்கூடிய இடத்துல இருக்கும்போது இந்த உணர்ச்சி வயப்பட்ட நிலை ஒரு சில சமயத்துல வருதுங்க சார். கண்டிப்பா. அது பயிற்சி மூலியமா ட்ரையல் அண்ட் எரர் தான் சார் போயிட்டு இருக்கு. சரியாயிடும்ல. எல்லாரும் அந்த நிலைக்கு வருவீங்க. கொஞ்ச நாள் ஆகும். அந்த அப்ப நம்ம நோக்கமும் வச்சுக்கிட்டு செயல்பட வேண்டியதா இருக்கு. இதையும் நோக்கமா வச்சுக்க வேண்டியதா இருக்கு. அப்போ நம்ம இறைத்தன்மையை மேலும் மேலும் அது எல்லாமே எவ்வளவு இழப்புகள் எவ்வளவு வந்தாலும் நம்ம ஃபீல் பண்ணி அதை தாண்டி வந்துட்டு இருக்கோம்னு தெரியுது. அதெல்லாம் ஒரு மாயை தாங்க. ம். அது எல்லாமே ஒரு விதமான நம்மளை கஷ்டப்படுத்தக்கூடிய ஒரு மாயை தான். அதெல்லாம் அது இது மாயை அப்படிங்கிறத
உணர்ந்துட்டு நமக்கு எல்லாமே நன்மை தான் நடக்க போகுது, நமக்கு தான் ம் எல்லாமே, இந்த உலகம் வந்து சுத்துறதே நமக்காக தான் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்துட்டா ம் பெருசாலாம் அது நமக்கு ஒரு ஃபீலே இருக்காது. அப்படிதான் நீங்க செய்வீங்களா, செய்யுங்க செய்யுங்க, நத்திங் கோயிங்க அப்படிங்கிற ஒரு இருக்கு சார். மனநிலைக்கு அது வந்துருவோம். ஒரு 70% 80% அந்த மாதிரி நினைக்க தோணுது. அதே மாரி லாஸ்டா இன்னும் ஓங்கி ஒரு அடி விழும்போது மறுபடியும் அது அது கொஞ்சம் இறங்குது. கர்மா வந்து சரியாகுதுன்னு அர்த்தம். ம் எங்கேயோ ஒரு பிழை வந்து நம்ம செஞ்சிருக்கிறோம், ம் அது தொடருது, ஆமாங்க சார். அது இந்த இடத்துல நமக்கு கிளியர் ஆகுது, அவ்வளவுதான். அவ்வளவுதாங்க சார். அந்த அடியை நமக்கு நல்லதுன்னு நினைக்கணும். ம் ம் ஏன்னா அது இப்பவே நடந்தனால பிரச்சனை இல்லை, இன்னும் 10 வருஷத்துக்கு அப்புறம் நடந்தா அது பெரிய பிரச்சனை. அதையும் தான் சார் யோசிச்சுட்டு இருக்கு. எல்லா வகையிலுமே யோசனை ஓடிட்டு தான் சார் இருக்கு அதுதான் சிந்தனை. காலம் வந்து இல்ல, நேரம் இல்ல, இங்க இருக்கிறது எல்லாமே வந்து பொய்ங்கிற ஒரு அடிப்படைக்கு நம்ம வந்துட்டோம்னா ம் அந்த நிகழ்வுகள் எல்லாமே நமக்காகவே நடக்கும். ம் ம் அது அது நடக்கும் போது தான் நம்மளால ஃபீல் ஆக முடியும். எஸ், நமக்கு சரி. நமக்கு- நமக்காகவே அவங்க எல்லாம் எல்லாம் இதை செய்யறாங்க போல் இருக்கு ம். அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நம்மளால வர முடியும். இப்ப நம்ம பாப்பாவோட மேரேஜ்க்கே பார்த்தோம்னா நமக்கு எல்லாமே அது பாட்டுக்கு தானா நடந்தது, நல்லா உணர்ந்து இப்ப கூட கல்யாணம் ஆச்சா, நம்ம தான் கல்யாணம் எல்லாம் எடுத்து செஞ்சோமான்றது இதுவா இருக்கு. ஆனா இந்த நிகழ்ச்சி நடக்கணும்ட்டு அண்ணாமலையாரே ஏதோ திருவிளையாடல் ஆன மாதிரி பண்ண மாதிரி இருக்கு சார் ஒரு சில நிகழ்ச்சி வந்து. எஸ், கண்டிப்பா. நம்ம இங்க எப்போ திருவண்ணாமலை இருக்கு அது சொல்றேன். நமக்குள்ளார வந்து அந்த நெகிழ்ச்சி இருக்குல்ல, ம் ஒரு சங்கடம், அதாவது ம் அந்த ஆழ் மனதுல ஒரு ஊசி குத்துற மாதிரி ஒரு நிலை, ம் அந்த உணர்வு நமக்குள்ள வருது அப்படின்னா ம் நம்ம எங்கேயோ நெகட்டிவா இருக்கோம்னு அர்த்தம். ம் அப்ப அந்த என்ன நடந்தாலும் அந்த நெஞ்சுக்குள்ளார அப்படி ஊசி குத்துற ஃபீல் நமக்கு இல்லை அப்படின்னா நம்ம பாசிட்டிவா இருக்கிறோம்னு அர்த்தம், நம்ம ஆ, எனர்ஜெட்டிக் அர்த்தம். அது கவலை எப்போ வருது கவலை சார்? வராம வாழ்றது, அது அது ம் அந்த இறைநிலைங்கிறது. எது நடந்தாலும் நம்மளோட நன்மைக்காக தான். எஸ், சந்தோஷமா இருக்கிறது. சரி. நம்ம பேசினாலும் சரி, அவங்க பேச்சுவார்த்தை நடத்திருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் நம்மளோட நன்மைக்காக இந்த நிகழ்ச்சி நடக்கணுன்றதுக்காக இதை வந்து இறைவன் நடத்தி கொடுத்துருக்கான். தப்பு அவங்களது இல்லை, நம்மளது இல்லை, யார்தான் இருக்கலாம். ஆனா இந்த நிகழ்ச்சி நடக்கணுன்றதுக்காக அந்த கொஞ்சம் இலைமறை காய்வா ஏதோ ஒரு விஷயத்தை மறைச்சு அந்த நிகழ்ச்சி நடத்தி ஆமா, கொடுத்துருக்கான் சார். அவ்வளவுதான், அவ்வளவுதான் விஷயமே. அவ்வளவுதான். அந்த சமநிலை தான் நம்ம கொஞ்சம் கஷ்டம் தான், கொஞ்சம் தெரியுது. பழகணும், கொஞ்சம் டைம் எடுக்கும். டைம் எடுக்குது. அது எப்போன்னா நம்மளோட ஒழுக்கத்தை பத்தியோ, ஒழுக்கம்னா உண்மை நேர்மை அது மாதிரி. அப்புறம் குழந்தைகள் விஷயத்துல இது ரெண்டுத்துல தான் வந்து அங்க நிக்குது. மத்த பொருளாதாரம் கூட சரி போ, உழைப்பா போ, சரி அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கிறோம். இந்த சமயத்துலதான் வந்து அந்த ஒரு ஒரு செகண்ட், ஒரு மணி நேரமோ அரை நாளோ மன்னிப்பு கொடுத்தாலும் சரி, மன்னிச்சாலும் சரி, அது வந்து வந்து போகுதுங்க சார். அது மாதிரி ஏதாச்சும் ஒரு அந்த பாதிப்பு அந்த அதுங்கிறது. நெருடல் தான் அதுக்கு காரணம். ஆஹ் ரொம்ப சிம்பிள், என்னன்னா நான் சொல்லித் தர்றது திரும்ப திரும்ப, உம் எல்லாம் உங்களுக்கு ஒரு வழி வருதோ, ஒரு சங்கடம் வருதோ, உம் இது வந்து என்னால தாங்க முடியும், இது எனக்கு உண்டானது தான், அக்செப்டன்ஸ். அதை அக்செப்டன்ஸ். ஏத்துக்கிட்டு இது நன்மையா நடந்ததுக்காக ரொம்ப ரொம்ப சந்தோஷம், நன்றின்னு சொல்லி அதை ம் க்ளோஸ் பண்ணும்போது ம் அது நமக்கு நிறைய பாடத்தையும் நன்மையும் கொடுக்கக்கூடியதா மாறிக்கிட்டே இருக்கும். ம் சரிங்க சார். அப்ப அந்த எந்த இடத்துலையும் நம்ம அந்த எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கணும். அதே மாதிரி அந்த வழி வரும்போது அதை வந்து பேலன்ஸ் பண்ண தெரியணும். அந்த வழியை வந்து இது வழிதான் அப்படிங்கிறதையே உணர தெரியும். அப்போ அது ம் சிம்பிளா போயிடும். அது இது ஒரு விஷயம் இல்லைங்கிறது நமக்கு தெளிவாயிரும். ஆனா அதை ஆமாங்க வந்து சார். நம்ம மனசுக்குள்ள வைக்கும் போது தான் பிரச்சனை. ம் ம் அதை நம்ம மனசுல தேக்கி வைக்கும் போது, அதை ம் தூக்கிட்டு நடக்கும்போது, அதை அந்த சுமை வந்து நமக்கு ஒரு பெரிய பாரமா மாற ஆரம்பிச்சிடும். இன்னைக்கு நிறைய மனுஷங்களுக்கு ஷோல்டர் பெயின், ம் ஏன்னா கழுதியா மாறிட்டாங்க எல்லாரும். பொதி கழுதுனா என்ன சுமந்த மாதிரி பண்ணும்? பொதி சுமக்கும். பொதி சுமக்கும். நம்ம மனுஷங்க, நமக்கு எதுக்கு பொதி? இல்லையா? ம். நமக்கு பொதி கவலை தூக்கி அவசியம். சுமந்துட்டு இருக்காங்க. எல்லா கவலையும்
எல்லா எதிர்பார்த்தும் எல்லா காரணத்தையும் தூக்கி தலை மேலே வச்சு அந்த ஷோல்டர் பெயினோட நடக்கிறாங்க. யாரை கேட்டாலும் ஷோல்டர் பெயின், யாரை கேட்டாலும் முதுகு தண்டில் ப்ராப்ளம். என்னன்னா நீ அவ்வளோ கவலையும் சங்கடத்தையும் அவ்வளோ பிரச்சனையும் தலை மேலே தூக்கி வச்சிருக்கிற. நீ ஒரு கழுதியா வாழ்ந்துட்டு இருக்கிற. அப்ப என்னமா இருக்கும் வாழ்க்கை? அப்படிதான் சார் இருக்கும். வலியோட வேதனையோட தான் இருக்கும். அதை இறக்கி வச்சிருங்க, எதுக்கு நமக்கு தேவையில்லாம. ஓகே, ஓகே தேங்க்யூ. சார். தேங்க்யூ சார். அதாவது தேங்க்யூ சார். நம்மளோட 29வது பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம் திங்கட்கிழமை. புதுசாக இங்கே நம்ம கிளாஸ் அடிக்கடி கவனிக்கக்கூடியவங்க, நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவங்க கண்டிப்பாக இந்த 29வது பேட்ச்லையாவது ஜாயின் பண்ணிடுங்க. ஓகே, அதே மாதிரி நம்மளுடைய வெற்றிகரமாக அந்த அட்வான்ஸ் நடத்தணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஏன்னா பாருங்க, ஒரு மிராக்கிள் என்னன்னா ஜாயினிங்கு 4 நாள் வரைக்குமே நடக்குது. சேர்ந்துட்டே இருக்கிறாங்க அடுத்தடுத்த நாள். நம்ம டேட் கொடுத்து 3-4 நாள் கிளாஸ் நடத்தியாச்சு. சார் நான் எப்படியாவது என்ன சேர்த்துக்கீங்க சார், வந்து ஜாயின்ட் ஆகுறாங்க. ஸோ ஜாயின்ட் ஆகி 4 நாளைக்கு அப்புறம் ஜாயின் பண்ணி இன்னைக்கு திரும்ப அந்த கிளாஸை கண்டினியூ பண்ணி அதை அவங்களுக்கு தனியாக மதிய நேரத்தில் உட்கார்ந்து அவங்களுக்கு சொல்லி கொடுத்து அதை கிளியர் பண்ணி இன்னைக்கு நாளைக்கு இன்னையோட அந்த கிளாஸும் முடிய போகுது. பாருங்களேன் எப்படி அழகா அது அப்படியே நடந்துக்கிட்டே இருக்கு. ஸோ இந்த ஃப்ளோ லைஃப் வந்து நமக்கு எல்லாத்துக்கும் கிடைக்கணும், எல்லாரும் வந்து அந்த இடத்த அடையணும். அதே மாதிரி உட்காந்து கேட்டுட்டு இருக்கிறது முக்கியம் இல்லை, நல்ல கிராட்டிடியூட்டை வந்து நம்ம ஷேர் பண்ணணும். அதே மாதிரி நம்மளோட யூடியூப் சேனலில் போய் பாருங்கள், அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லோரும். இதே மாதிரி அந்த லிங்க்கை வந்து எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி கொடுங்க, அந்த நம்மளோட வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி பேசின இந்த சப்ஜெக்டும் இன்றைக்கி இல்லை நாளைக்கு யூடியூப்பில் வரும். அதை வந்து நீங்கள் பார்த்துட்டு அதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரியெல்லாம் பண்ணும்போது நம்மளால் முடிஞ்ச ஒரு குடும்பத்தோட ஒரு டைவர்ஸை நீங்கள் நிறுத்திட்டீங்கன்னா நீங்கள் பெரிய பாக்கியசாலியாக மாறிடுவீங்க. ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா அந்த நன்மைகள் வந்து அந்த சொர்க்கத்துக்கு போகிறதுக்கான வழிகள் வந்து உங்களுக்கு நிறைய கதவுகள் வந்து திறக்கப்படும். ஏன்னா இந்த மனுஷனை நீங்கள் வந்து மதிக்காமல், மனுஷனுக்கு உண்டான சேவைகளை செய்யாமல் நம்மளால் நிறைய நன்மைகளை சம்பாதிக்க முடியாது. ஸோ அதுக்கான வழிகள், அதுக்கான இடம்தான் இது. ஸோ அதனால் எல்லாரும் அதை திரும்ப திரும்ப பண்ணுங்கள், அதிகமாக பண்ணுங்கள், அதிகமாக சப்போர்ட் கொடுங்க. ஓகே, தேங்க்யூ ஆல். ஹாவ் அ நைஸ் டே. லவ் யூ ஆல். வைண்ட் அப் பண்ணிடலாம். தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். வாழ்க வளமுடன் சார். தேங்க்யூ. வாழ்க வளமுடன்.